ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ரவையில் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரவை பிடிக்காது. உப்புமா அப்படின்னா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ரவையில் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம சூப்பராக இருக்குது பிரியாணி. ரொம்ப யம்மியாக இருக்குது. வாங்க இந்த சூப்பரான சுவையான கலர்ஃபுல்லான ரவையில் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். கை வச்சா சூடு தாங்குகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ ரவையை வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 50 மில்லி ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு சின்ன பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போடுறேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை ஆட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாய் நல்லா ஆயிலில் வதக்கிடலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஆனியனை ஆயிலில் வதக்கிடணும். அப்போ தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட்டு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் பூண்டு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சு. மிளகாய் தூள்லாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளை ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலாவெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. 100 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிக்கன் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு தகுந்த மாதிரி சிக்கன் போட்டிருக்கேன். இதை நல்லா 5 மினிட்ஸ் வதக்கிடலாம். ஆயில்லையே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். மொத்தம் 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கன் வேகிறதுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. 1 கப் வாட்டர் ஊற்றணும் இங்கே. இதில்
இதில் 1/2 கப் வாட்டர் மீதி இருக்குது. மீதி 1/2 கப் ஊற்றலாம். ஒன்றரை கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ வறுத்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலே 2 மினிட்ஸ் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவா பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான ரவா பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.